Bye.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். நம்மளுடைய பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. சபையார் அமருங்கள். முதலாக நாம் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டவர் நல்லவர். அவரை நாம் நன்றி சொல்ல நாம் குடும்பமாக வந்திருக்கிறோம். முக்கியமாக வரவேற்க வேண்டியது சிலர் இருக்கிறார்கள். நம்ம பிரதர் தாஸ் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் போது ஏற்கனவே இந்த சபையின் தூணாக இருந்தார். ஓகே, இப்போ வேறு சபைக்கு போயிட்டு இருக்கிறாரு. எங்கள் சிரிச்சு பார்த்தா ஓகே. அப்புறம் எஸ்ரா சைட்டில் இங்கே வந்திருக்கிறாங்க. ராகினி வந்திருக்கிறாங்க. ராகினி தானம்மா? அவங்க பேர் சரோஜினி. அப்புறம் வேறு யார் புதுசாக இருக்கிறா? சேம் வந்திருக்கிறான். எங்கடா ஓடுற சேம்? சேம் புதுசாக வந்திருக்கிறான். இங்கிருந்து ஓடி போனவன், இங்கிருந்து போனவன், ஆனால் காணாமல சபையில் தான் இருக்கிறான். அதை தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு திருத்துவுக்கு பின்பு எத்தனாவது ஞாயிறு? எத்தனை? 10வது ஞாயிறு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கு திருத்துவுக்கு பின்பு 10வது ஞாயிறு. சிலர்கள் ஜெசிகா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். வேறு யாரும் வரல. நம்ம சுந்தர் ஓகே, மீனாவோட அக்காவோட கணவர் இறந்துட்டாரு. ஸோ அதனால் அவங்க வர முடியாது. தொடர்ந்து அந்த குடும்பத்துக்காக வச்சுக்கப்பட வேண்டும். அந்த குடும்பத்துக்காக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இன்னும் பெரிய ஊழியங்கள் நம்ம கையில் இருக்குது. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ என்ன செய்து கொண்டிருக்கிற என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய ஞாயிற்று நாட்டில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீ தெரியல? ஆண்டவரே, நான் சபைக்கு இந்த காரியத்தை செஞ்சேனே, இது கட்டினேனே, இந்த நாற்காலி வாங்கி கொடுத்தேனே, இந்த ஏர்கொண்டை நான் போட்டேனே. ஆண்டவர் சொல்கிறார், ஏய் நான் ஒன்றும் அது எதிர்பார்க்கல. உன்னுடைய உள்ளத்தை நான் பார்க்குறேன். எத்தனை நாத்துமா எனக்காக நீ சம்பாதிச்ச அதுதான் பார்க்குறேன். நீ இங்கே சபையில் நல்லது செஞ்சு உனக்காக என்ன ஏர்கொண்டை கொடுக்கணும்னு ஓடுது. அது நீ அனுப்பிச்சுட்டு இருக்கிற. ஆண்டவர் எதிர்பார்க்குற ஆத்மா அனுபவிக்க ஞாயிற்று நாட்களிலே ஆண்டவர் சொல்கிறாரு, ஏ அனுமடா நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றார் ஆண்டவர். கண்டிப்பாக நான் அது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். 3வது வாரமாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் மட்டும் செய்யும். சுவிசேஷத்தை அந்த நற்செய்தி நீங்கள் பேசணும். நானும் என் வீட்டார் மட்டும் பரலோகத்துக்கு போகணுன்னு ஆண்டவர். நீ செல்ஃபிஷ், நீ சுயநலவாதிகள். நீயே நல்லா இருக்கணும் விரும்புறியே, அதே போல் உன் ஐநாவும் நல்லா இருக்கும். நீ உன் மேலே நீ அன்பு செலுத்துறது போல பிறர் மேலே நீ அன்பு செலுத்த. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம மத்தியிலே ஆண்டவரோட செய்தி நம்மளோட சபையின் மெம்பரான பாஸ்டர் மோசஸ் அவர் நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். கரங்களை தட்டி பாஸ்டர் மோசஸ் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, சுவாமி, இந்த அருமையான கால வேளையிலே தேவனுடைய உங்கள் சமூகத்திலே எங்களை கூட்டி வந்து சேர்த்துக்காக நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களில் கூட தேவனுடைய உங்களுடைய கிருபை, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய கருத்தினாலைகளை அரவணைத்து ஆண்டவரே மட்டுமே அற்புதமாய் வழிநடத்தி இதோ உங்களுடைய ஆலயத்திலே ஆண்டவரே உண்மை தரிசிக்கவும் ஆராதிக்க வந்திருக்கும், உங்களுடைய வார்த்தை கேட்கவும் வந்திருக்கும் ஒவ்வொருத்தரும் உங்கள் வார்த்தை மூலமாக இதோடு இடைப்படைபடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். மறுபடியும் பிரியமானவர்களே, இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்காக முதலாவது உங்களுடைய போதகர் பாஸ்டர் பீட்டர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். மற்றும் அங்கத்தவர்களுக்கும் ஏசிமேர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். I can't able to speak in Bahasa, not like Pastor Peter. So you try to adjust
Elkanah and the mother and okay, can you understand? I speak in English, but I try to walau macam mana pun I cubalah dalam bahasa Malaysia terangkan, okay? Okay, ya. Alright. Today's title is Missed Opportunities. பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள தலைப்பு என்னவென்றால் இழந்து போன வாய்ப்புகள் அல்லது தவறிவிட்ட வாய்ப்புகள். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளோ வாய்ப்புகள் வந்திருக்கும், எவ்வளோ சந்தர்ப்பங்கள் வந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் வரும்போது நம்ம நழுவ விட்டிருப்போம், தவறு விட்டிருப்போம் இல்லவா? அது எல்லாருக்கும் உள்ள அனுபவம். ஆனா இங்கே தலைப்பு லூக்கா என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்ரேல் மக்களை குறித்து இவர் எழுதுகிறது என்னவென்றால், இஸ்ரேல் மக்கள் தவறவிட்ட ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாமல் போன காரணத்தால் அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த அன்பில் இணைக்கப்பட்டவர்களாக இல்லாமல் அவர்கள் இழந்து போன ஒரு நாட்டு மக்களாக இருந்தார். அதுதான் இந்த தலைப்பின் கதை. ஓகே, வாசிப்போமா? லூக்கா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் வசனத்தை பார்க்கும்போது, so Jesus went to Nazareth where he had been brought up. அப்ப இங்க என்ன சொல்லுகிறது என்றால், முதல் வார்த்தை வாசிங்கமா. நீ 4:23. அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கின்ற. ஓகே ஓகே, வைத்தியனே உன்னைத்தானே நீ குணமாக்கிக் கொள் என்ற சொல் இவர்கள் நினைப்பார்கள் என்று அவரை விளக்கிறார். அப்ப நான் வைத்தியனே நீ குணமாக்கிக் கொள். ini Judas, what you call Jews in Yahudi, ya, Yahudi, orang yang Yahudi yang di ada sana, mereka bertanya kepada Jesus, tanya kepada mereka, kamu semua apa you semua ingat, saya tahulah, you understand, I know what you are thinking, okay. அப்ப நீ என்ன நினைக்கிறீங்க என்று தெரியும். வைத்தியனே நீ குணமாக்கிக் கொள்ள அப்படின்றா, நீ ஒரு வைத்தியனாக, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a physician, இயேசு கிறிஸ்து ஒரு மருத்துவர், அவர் குணமாக்குகிறவர், அவர் சுகம் கொடுக்கிறவர். ஆமாவா இல்லைங்களா? ஜீசஸ் இஸ் a healer. அப்ப அவர் சுகம் கொடுக்கிறவரா, அவர் வைத்தியர் தான். அப்ப அவங்க நினைக்கிறாங்க, நீயே உன்னை காப்பாற்றிக் கொள்ளு அப்படி. அப்ப அதுதான் அங்க வைத்தியனே உன்னையே நீ சுகமாக்கிக் கொள் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று நினைத்து அப்புறம் என்ற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்வீர்கள் என்பது நிச்சயம். கப்பர்நகூம், அதுதான் கப்பர். அந்த படம் போடுங்க, கப்பர்நகூம். நான் பாத்தீங்களா? இதை நாங்க இஸ்ரேல் போய் படிச்சோம். அந்த படம் யார் பிடிச்சா தெரியுங்களா? இந்த படம் யார் பிடிச்சிருப்பா? உங்க பாஸ்டர் தான், வேற யாரு? இவர்தான் பிடிச்சாரு. ஓகே, அதான் இயேசு கிறிஸ்து இருந்த ஊர், அதுதான் கப்பர்நகூம் என்ற சர்ச், ஒரு இடம். அடுத்தது அப்ப அங்கிட்ட பாத்தீங்களா, பின்னால பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, ஒரு முன்னோடு இது பேதுரு இருந்த இடம், வளர்ந்த இடம். பேதுரு ஞாபகமாக கட்டின அந்த சர்ச், அதான் சர்ச். இது என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தலைக்கீழ கட்டுறது, அப்சைட் டவுன். புரியுதுங்களா? அந்த சபை தலைக்கீழ கட்டுறதாக. அது பாருங்க, மேல பாருங்க ரோக்ல எப்படி இருக்கு, கீழே பாருங்க அந்த கல்லுங்கெல்லாம் பழைய கல் எல்லாம் அப்ப உழுது. இதுதான் இயேசு கிறிஸ்து போன இடத்தை குறித்து இந்த கதையை வருது, கப்பர்நகூம். அப்ப இயேசு கிறிஸ்து நசரேத் என்ற ஊர்ல இருந்து இங்க எங்க போறாரு? ராசிமா. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான், பாராட்டப்பட்டாங்க இல்லையா? இப்ப பாஸ்டர் இருக்காரு, இல்ல இங்க
இங்க யாரு அது பின்னால் இருக்க ட்ரெஷர் பிரேம் 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 இங்கே இருந்து இங்கே வளர்ந்து இங்கே வந்துட்டு அவர் பாஸ்டரா வந்தாக்கா நீங்க அவர் ஒன்று ஆரம்பத்துல பாஸ்டர் அப்படியே சொல்லுவீங்க, மொதல் அங்கிள் சொல்லுவீங்க. என்னை அப்படிதான் ஹோலி கிராஸ் அப்படிதான் கூப்பிட்டாங்க, பாஸ்டர் கூப்பிடல ஆரம்பத்துல. அங்கிள் 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 அப்படிதான் பரவாயில்ல, நீ அப்படியே கூப்பிடுங்க பாட்டு நான் சொல்லிட்டேன். அப்ப அந்த ஊர்ல வளர்ந்தவங்களுக்கு வந்து அங்க அங்கீகாரம் இருக்காது, மரியாதை இருக்காது, அவ்வளவுதான். அதான் அங்க சொல்றாரு, தன் ஊரிலே தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலே அங்கீகரிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இந்த நசரேத் ஊருக்கு போற, அங்கதான் அவர் வளர்ந்து. ஓகே, எங்க நசரேத்ல. ஆனா அவர் பிறந்தது எங்க? அப்ப இங்க இவருடைய பிரசங்கம், இவருடைய ஏதாவது அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப விரும்பிச்சு போய் அவர்கள் ஒரு பாராட்டுக்குரிய ஒரு சூழ்நிலையா இயேசு கிறிஸ்து அங்க காணப்பட்டார். You see, he was very widely admired by the people in Nazareth because of his teaching, because of his spreading the good news to the people of Nazareth. அப்ப இங்க இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? ஓகே, முதலாவதாக பார்க்கிறோம், முதல் காரியம் இங்க disobedience, கீழ்ப்படியாமல் போனது. Okay, the second thing you are going to see here, faith. See, pertama sekali kita kena ikut disobedient, yang mana maksudnya tidak ikut arahan. Tidak ikut arahan daripada Bible. Bible what is it? Alkitab. Kitab. Saya pandai ya. Injil. Okay. So number 2, keyakinan. Keyakinan kepada dalam Bible. Okay. I'm not very good in very okay. Anyway, so this is what we are going to talk about. கீழ்ப்படியாமல் போனால் என்ன இழப்பு, விசுவாசித்தால் என்ன பலன்? Okey, kalau kita tidak ikut arahan, apa yang akibat dia atau apa yang kita hilangkan dalam hidupan kita kalau tidak ikut arahan daripada Bible. Kedua, kita tengok keyakinan. Walaupun kita ada keyakinan kepada Tuhan atau dalam Bible ini, apa yang pendapatan daripada situ? Itu yang kita mahu fikir. Okay, so we are going to see disobedience and faith. See, Jesus knew the people, the Jewish thoughts. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இவர்கள் என்ன கேட்க போறாங்க. வாசிப்பா 23. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றையும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். சரி, வாசிங்களா? 26 வாசிங்களா? 25. ஓகே ஓகே, 25 வசனம் பார்க்கணும். அன்றியும் எலியாவின் நாட்களிலே. அப்ப see, Jesus is quoting about Elijah and Elisha in the Old Testament. Why must Jesus quote about Elijah and Elisha? இங்கு இயேசு கிறிஸ்து எலியா குறித்தும் எலிசா குறித்தும் இங்க வெளிப்படுத்துகிறார், சொல்லுகிறார். யாருக்கு? இந்த யூதர் மக்கள் மத்தியில. அது ஒரு காரணம் இருக்கின்றது. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு எப்படி தெரியும் எலியா பத்தி எலிசாவை பத்தி இங்க வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படுகிறது? எப்படி ஏன் அவர் சொல்லணும்? அப்ப இயேசு கிறிஸ்துக்கு முன்கூட்டியே எப்படி அறிந்திருக்கிறார், எப்படி அதை தெரிந்திருக்கிறார்? இந்த யூதர்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், அவர்கள்லாம் வித்வான்கள், பெரிய எழுத்தாளர்கள், அவர்களுக்கு தெரியும், ரைட்டர்ஸ், அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து இங்க வெளிப்படுத்துறார், அவர்களுக்கு ஞாபகப்படுத்துறார். என்னன்னா இந்த எலியா குறித்தும் எலிசா குறித்தும் இங்க பேசக்கூடிய சூழ்நிலை இயேசுக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார்.
அந்த பழைய ஏற்பாட்டை குறித்து ஆண்டவர் இங்க வெளிப்படையாக அவர் அவர் அந்த தீர்க்கதரிசனமாய் இங்க சொல்றது நாம் பார்க்கிறோம். இது பாருங்களே, இங்க எலியா நாட்களிலே இங்க இந்த ஊர்ல வந்து எந்த ஊரு தெரியல வாசிமா? ஆயினும் எலிசா சீதோன் நாட்டில் உள்ள சரபெத்தா ஊரில் இருந்த சீதோன் சரபெத் என்ற ஊர்ல இங்க யார் இருந்தா? ஒரு விதவை இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அல்லாமல். ஓகே, விதவை இடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அல்லாமல் இங்க இயேசு சொல்லுகிறதா எங்க இந்த யூதர்கிட்ட இது விளக்குறாரு. அப்ப இந்த வாசிக்கும் பொழுது இஸ்ரேல்ல அங்க அநேக விதவைகள் இருந்தார்கள். எப்படி? அநேக நோயாளிகளும் அநேக பாவிகளும் அநேக விதவைகளும் இருந்தார்கள் என்று இங்க இருக்குது. ஆனா இஸ்ரேல்ல அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவ்வளவு நோயாளிகளாக இருக்காங்க, அவ்வளவு மோசமானவராக இருக்காங்க, அப்படி விதவைகள் இருக்கிறாங்க. அதை விட்டு நீங்க அங்க போற எலியா ஏன் அங்க போறாரு? புரியுதுங்களா? இங்க இயேசு கிறிஸ்து இது கோட் பண்றாரு, இவர் ஏன் போனாங்க அப்படின்னு. அப்ப இந்த இஸ்ரேல் மக்களுக்கு தேவை இருக்கிறது, இந்த விதவைகளுக்கு தேவை இருக்கிற. ஆண்டவர் முடிஞ்சா அவர்களுக்கும் என்ன சுகம் கொடுக்கலாம், அவங்களுக்கு காப்பாற்றலாம், அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கலாம். ஆனா இது போய் சீதோன் தேசத்தில் உள்ள செரபெத் அங்க ஒரு விதவை இருக்கிறான். அதுல நீ வாசிங்கனாக்கா வீட்டு போன வாசிங்க 1 ராஜாக்கள்ல அது எழுதப்பட்டிருக்கு 17வது வசனத்துல. ஓகே, இப்ப இவர் இங்க போய் இந்த பெண்ணுகிட்ட எலியா போய் ஆண்டவர் அனுப்புறார், போய் நீ என்னது இவர் போய் பாரு அப்படின்னு. இது ஏன் நான் சொல்றேன், இதுல இல்ல, ஆனா ஏன் இயேசு கிறிஸ்து எலியா பத்தியும் எலிசா பத்தியும் சொல்றாரு. அப்ப இங்க என்ன குறிப்பிட்டிருக்கிறா, இது இஸ்ரேல் மக்கள் கீழ்ப்படியாம இருந்ததுனால. See, this Israelites never obeyed the word of God or never listened to Jesus Christ, what he was saying, what he was teaching. இயேசு கிறிஸ்து சொல்ற போதனைகளும் சரி, அவர் வார்த்தைகளும் சரி, இவர்கள் எல்லாம் கேட்காதபடி கீழ்ப்படியாம இருக்கிறபடினால இங்க இயேசு கிறிஸ்து விளக்குறார். ஆனா இவர்கள் கீழ்ப்படியாம இருக்கிறதுனால இவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இழந்து விட்டார்கள். That is what today. அதுதான் இழந்து போன ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாம போனதால். மிஸ்பென் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பை இந்த இஸ்ரேல் மக்கள் இழந்து விட்டார்கள். இந்த பிரிவார்களே, இன்று நமக்கும் எவ்வளவு வாய்ப்புகள் உண்டு, எவ்வளவு ஆண்டவர் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார் இல்லையா? அந்த வாய்ப்பினை இழந்து போடுமானால் ஆசீர்வாதம் நம்ம இழந்தவர்களாக இருப்போம். அப்ப நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிவுகளாக இருப்போம்னால் அந்த ஆசீர்வாதம் அப்படியே சிறுக 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 நம்ம வாழ்க்கையிலே அது பெருக செய்யும். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவுகளாக இருக்கணும். அப்ப இந்த கதையில பார்த்தோம்னாக்கா எலியாவை ஆண்டவர் அனுப்புறது இங்க பார்க்கணும். அந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க வீட்டுக்கு போன வாசிங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல இப்படியாக இருக்கு. அவன் அந்த கதையில என்ன இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அவன் எலியா போயிட்டு கேட்பாரு இல்லையா? என்ன கேட்பாரு? அம்மா எனக்கு பசிக்குது, எனக்கு கொஞ்சம் சாப்பிட என்னண்டா கொடு அப்படின்னு இல்லையா? அப்ப அங்க என்ன சொல்றாரு? என்ன சொல்லுவான்? ஐயோ நானும் என் பிள்ளை சாவ போறோம், இன்னும் கொஞ்ச நாள் தான், மழை இல்லை ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த பஞ்சம் அங்க அப்பதான் சொல்றாருல்ல, அங்க 3 வருஷத்துக்கு 3 வருஷம் இல்லையா? 3 வருஷம், அப்புறம் 3.5 வருஷத்துக்கு மழை இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ 3 வருஷம் மழை இல்லாம இருந்தாக்க அந்த ஊர்ல எப்படி இருக்கும்? நம்ம காஞ்சி போயிருவோம். அன்றைக்கு அப்படித்தான் இருந்தது, இஸ்ரேல் நாட்டில் அப்படிதான் இருந்தது. அப்ப இங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இந்த விதவை சொல்ற எனக்கு ஒண்ணுமே இல்லை, நானும் எப்படி சாப்பிடுறோம் அப்படின்னு இருக்கிறத வச்சு. ஆனா அங்க பாருங்க, அவர் சொல்றாரு இல்ல எனக்கு நீ குடுமா, எனக்கு கொடுத்தாக்க பயப்படாத, இந்த விதையை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. ஆறுதலான வார்த்தை, பயப்படாத. பெரியமானவர்களே, இன்றைக்கு அதே வார்த்தை தான் இன்றைக்கு எவ்வளவு திருச்சபையில எவ்வளவு விதவைகள் இருக்கிறார்கள். அந்த வார்த்தை அவர்களுக்கும்
சேர்ந்ததாக இருக்கும். பயப்படாதீங்க என்று ஒரு ஆறுதலான வார்த்தை, நான் கூட இருக்கிறேன். அப்ப அந்த எலியா சொன்ன வார்த்தையை வைத்து இவன் கீழ்ப்படுகிறான். She obeyed what Elijah was telling to her, that please give me some food. ஆனா அவ இருக்கிறது வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம், ஆனா அவ என்ன செய்றா? மறுபடியும் தேவனுடைய மனுஷனுக்கு கீழ்ப்பட்டதுனால, தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்பட்டதுனால அவ போய் அதே மாதிரி கொண்டு போயிட்டு அவனுக்கு எலியா கொண்டு செய்தார். என்ன ஆச்சு? தேவனுடைய மனுஷனுக்கு, உங்க பாஸ்டருக்கு நீ கீழ்ப்படியறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். அதே வார்த்தை தான் எலியா சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்பட்டதுனால அவள இருந்த வீட்டுல மாவும் எண்ணெயும் என்னது நிரம்பி நிரம்பி இருந்தது, குறையவில்லை. பிரியமானவர்களே, அதே வாழ்க்கை அதே வசனங்கள் தான் நமக்கு இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிறது. தேவனுடைய மனுஷனுக்கு சொல்லுகிற வார்த்தையை நீ கீழ்ப்படி. தேவனுடைய வார்த்தை இங்கிருந்து வெளிப்படுகிறதுனா அதுக்கு நீ மரியாதை கொடு. அப்ப சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்யும்? ஆசீர்வாதம் பெருகும். அதுதான் இங்க நடந்தது. அப்ப அவ முதலாவது அங்க பார்க்கும் பொழுது அவ கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். She believed the word was spoken by Elijah because she obeyed. So because of obeyed, she was blessed. Betul tak? Yang kena. Bila you ikut arahan daripada Bible, so you akan restui. Okay. ஆக இப்படி கீழ்ப்படுத்தினால இப்படியாக இருந்து நாம் பார்க்கணும். ஆக பிரிவார்களே, இன்றைக்கு if you today people like Israelis disobedient, நம்ம வாழ்க்கையிலே இஸ்ரேல் போல நம்ம கீழ்ப்படியாம போனானா நமக்கும் அந்த பஞ்சம் என்ற வாழ்க்கை, கஷ்டம் என்ற வாழ்க்கை நமக்கு நேரிடும். அன்று அப்படித்தான் பஞ்சம் மழையும் ஒண்ணுமே இல்லாம இருந்தது. ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் கீழ்ப்படியாம போன ஆண்டவர் அப்படியே எலியா அப்படியே சாபம் உண்டார். இனிமேல் மழை வராது 3 வருஷம். ஓகே, அதே போலதான் இன்றைக்கு இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் மழை வெயிலும் பத்தி பேச வேண்டாம் இல்லையா? நம்ம கீழ்ப்படியாம போனா ஏதாவது நம்ம வாழ்க்கையில நேரிடும். அந்த ஒரு கட்டம் பஞ்சம் வரும். பஞ்சம் என்றால் நம்ம வேற நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? காசு பஞ்சம், சாப்பாடு பஞ்சம் இல்லையா? காடிக்கு எண்ணெய் ஊத்துறதுக்கு பஞ்சம், காசு இல்ல, எதுவுமே இருக்காது, பஞ்சம், கஷ்டம். அதுதான் அவர் சொல்ல வருது. ஓகே, ஆக நம் வாழ்க்கையில் எப்படியாக பஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை வரும். இங்க எலியா said to her, don't be afraid, பயப்படாதே என்று சொன்னது போல அதே வார்த்தை தான் இன்றைக்கு எவ்வளவு திருச்சபையில் உள்ள வீரர்களுக்கு ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன், உலகம் முடிவு பரியந்தம் நான் உன் கூட இருக்கிறேன் இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்பி விசுவாசித்து போனால் கண்டிப்பாக நமக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கும். பாருங்க, இவ பாருங்க, now in the midst of pagan kingdom, you see, இந்த அந்நிய ராஜ்யத்தில் வசிக்கும் இந்த விதவி, ஓகே, இந்த விதவை பாருங்க, அவர் உணர்ந்து அவர் கீழ்ப்படுத்ததுனால, தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுத்ததுனால அதுவே அவரோட வாழ்க்கைக்கு I'll read in English, then I can translate in Tamil easy. See, now in the midst of pagan kingdom, a widow realized that obedience to the word of God is the way that leads to life. அப்ப இவரோட சிந்தனை பாருங்க, அதாவது இவ அந்நிய மக்கள், ஜென்டால்ஸ், இவ அந்நிய ஜாதி, அந்நிய தேவர்கள் வணங்கக்கூடியவர்கள். அதனால தான் ஆண்டவர் அங்கு போய் அனுப்பினார், அந்நிய ஜாதிகளுக்கு போய் பாருங்க. ஏன்னா அந்நிய ஜாதி ஜென்டால்ஸ் அவங்களும் பாவத்தில் தான் வாழ்ந்தாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாது, அந்நிய தேவர்கள் வணங்கினார்கள். orang yang di Sidon, di tempat lain kan, dalam mereka sembahyang atau doa kepada Tuhan yang tak kuasa. Batulah, faham tak? Orang dia ada sembahyang atau doa kepada yang
Tuhan yang tidak ada kuasa, tidak ada nyawa. Faham? So di sana juga yang janda ini hidup di situ. So இப்ப இந்த விதவி அந்நிய ராஜ்யத்தில் வாழக்கூடிய விதவி அவ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதனால பண்றதுனால அவளுக்கு என்ன தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிது பண்றதுனால தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழி நடத்தும் என்று அவள் உணர்கிறாள். She realized that the trustful obedience to the word of God will lead her life to be better. So அதுதான் அங்க நினைச்சு அவள் கீழ்ப்படிந்தது. அது உண்மையாக அது அவளுக்கு ஒரு பலனாக ஒரு வார்த்தை இருக்கு. The word of God was not dependent on the people. தேவனுடைய வார்த்தை அதாவது the word of God was not dependent on the people. தேவனுடைய வார்த்தை மக்களுக்கு சார்ந்ததாக இல்லை, ஆனா மக்கள் தான் தேவனுடைய வார்த்தைக்கு சார்ந்ததாக இருக்கும். ஆமா இல்லையா? உண்மையா? See, the word of God is not depend on the people. தேவனுடைய வார்த்தை உங்கள் நம்பி இல்ல. ஆமா இல்லையா? தேவனுடைய வார்த்தை உங்களை நம்பி இருக்கு. அப்ப என்ன நம்பி இருக்கும்? நம்ம தான் தேவனுடைய வார்த்தைக்கு நம்பி இருக்கோம். தேவனுடைய வார்த்தை உங்களை நம்பல. நாம தான் தேவனை நம்பிக்கிட்டு இருக்கோம். நாம தான் தேவனுடைய வார்த்தை நம்பி வாழ்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதனாலதான் பலன் அடைக்கிறோம், அதனாலதான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படிதான் இருக்கும். அதுதான் தெரிஞ்சா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவளுக்கு அந்த வாழ்க்கையை ஒரு வழி நடத்தும் என்று அவள் உணர்ந்தார். கீழ்ப்படிந்தார். So by an act of faith, the woman received the promised blessing. அதாவது இவருடைய செயல், இவருடைய விசுவாசத்தினால அவள் பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதத்தை அவள் பெற்றாள் என்று நாம் பார்க்கிறோம். See, when a widow can obey from the midst of pagan, see, walau macam mana pun janda yang ikut arahan yang mana dia doa kepada patung yang tak ada nyawa. So kita sembahyang, kita doa kepada Tuhan yang ada apa? Nyawa. அதாவது ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம். நம்ம எப்படி இருக்கணும்? ஆனா இவளோ ஒரு உயிர் இல்லாத ஒரு ஜீவன் இல்லாத வணங்கக்கூடிய இவளுக்கே இப்படி கீழ்ப்படினோம் என்று இவர் நினைக்கும் போது நம்ம ஜீவனுள்ள தேவனை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம், நம்ம எப்படியாக இருக்கணும் என்றுதான் கருத்து. அவளுக்கே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வரும்போது, ஒரு அந்நிய தேவர்கள் வணங்கக்கூடிய அவளுக்கே ஒரு விசுவாசம் வரும் பொழுது, நம்மளும் அப்படி என்று நினைக்கும் பொழுது, எலியா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் யாவரும் ஜீவனோட தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோமே, அப்ப நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்க வேண்டும், எப்படியாக பெருக வேண்டும். அப்ப இதுதான் இவருடைய வாழ்க்கையில இது நடந்தது. அவர் கீழ்ப்படிந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். So have faith, therefore you must have faith. So வாய்ப்புகளை நாம் இழந்து விடக்கூடாது. yakinan, okay, jangan walau bila you tidak ada yakin kepada Tuhan atau Bible lah, you akan hilang peluang dalam hidup kamu. Okay. 27வது வசனம். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். இஸ்ரவேல் முதல் விதவி, இப்ப அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஏன் குஷ்டரோகிகள் இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் சுகம் கொடுக்க முடியாதா? முடியாதா? உங்களுக்கு கதை தெரியுதானே? இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகிய குணமாக்கினார் தானே? எத்தனை பேர்? 10 பேரா? 10 சண்டே ஸ்கூல். எத்தனை பேர் வந்து 2 சொன்னாங்க? ஒரு ஆள். சண்டே ஸ்கூல் படிச்சது. ஓகே ஓகே. ஒரு ஆள் தான் வந்து அந்த குஷ்டரோகி பேர் என்ன? மலையை பார்த்தேன், ஏன்னா அவங்க தான் எனக்கு பைபிள். நல்ல பேர். ஓகே, ஒரே குஷ்டரோகி தான். அப்ப
இஸ்ரேல்ல அவ்வளவு பேர் இருந்தாங்க, ஆனா குணப்படுத்த முடியல. அவங்களுக்கு சுகம் கொடுக்கல. ஏன்? முதல் ஆரம்பம் ஏன்? நல்லா சொல்லிய கீழ்படியாம போனதுனால தான். ஏன்னா இந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்த பிரகாரம் அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, அது உண்மைதான், இப்பயும் அப்படிதான். ஆனா இந்த யூதர்கள் வந்து கழுத்து வணங்க மக்கள், தலை வணங்க சொல்லுங்க வணங்கா கழுத்து. அப்படி என்னது? கும்பிடாத கழுத்து, சரிதா? கும்பிடாத ஒரு கழுத்து, கும்பிடாது அந்த மாதிரி. அப்படின்னா அவளோட திமிரு, அவளை பெருமை, ஆணவம், நல்லா சொல்லிட்டு போகலாம். ஓகே, அப்படியேப்பட்ட கீழ்படியாதனால இங்க இவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல, சுகம் இல்ல. ஆனா அங்க பாருங்க, நாகமானுக்கு வந்து சீரியா நாட்டோட அந்நிய ஜாதி. பாருங்க, இப்ப நடக்கிறதெல்லாம் அந்நிய ஜாதி. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறாரு. இது நல்லா கேட்டுக்கங்க. ஏன் இயேசு கிறிஸ்து இந்த யூதர்களுக்கு இந்த எலியா பத்தி எலிசா பத்தி சொல்லணும் என்றதான் கருத்து இருக்க. அதுதான் நாங்க விளக்குறாரு. ஓகே, அப்ப இவர்கள் வந்து இப்படிதான் சொல்லுவாங்க, இப்படிதான் கேட்பாங்க. கப்பனவர் நீ என்னென்ன செஞ்ச, அந்த எங்களுக்கு காட்டு, நீ என்ன அதிர்ஷ்டங்களை அற்புதம் செய்தல, அப்படியே காட்டு என்று நசரேத் ஊர்ல நசரேத் மக்களுக்கு இங்க விடைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து இப்படியாக இந்த கதையை சொல்றாரு, என்ன நடந்தது அப்படின்னு. அப்ப உங்களுக்கு அது புரியறதுக்காக சொல்றேன். அப்ப இப்ப இவர் சொல்றாரு. அப்ப நாகமான் வந்து சொல்றாரு, நாகமான் வந்து சீரியா நாட்டை சேர்ந்தவன். இப்ப சீரியா எந்த ஊரு? மேல ஈராக். சிரியா தான் ஈரான். இப்ப சண்டை போட்டாங்கல்ல, அவ பாத்துங்க எவ்வளவு தூரம். அப்ப கப்பர்நகூம் வந்து கலிலேயா தான். அந்த ஜோர்தான் நதி வந்து கலிலேயா வந்து சேரும். கலிலேயா பெரிய நாடு, பெரிய பட்டணம், போயிருந்தோம். ஓகே, அப்ப பிரியமானவர்களுக்கு என்ன நடக்குதுன்னா, சீரியா நாட்டிலே நாகமான் என்ற ஒருத்தனை ஆண்டவர் அனுப்புறாரு, எலிசாவை அனுப்புறாரு. அப்ப பாருங்க, அங்க கூட பாருங்க, இந்த ராஜா வந்து சீரியா நாட்டு ராஜா வந்து இந்த இவனுக்கு யாரு? நாகமான் குணம் அடையணும், அவனுக்கு புஸ்தகம் குணம் அடைகிறதுக்காக இந்த ராஜா லெட்டர் அனுப்புறாரு. யாருக்கு? இஸ்ரேல் ராஜாவுக்கு. இந்த இஸ்ரேல் ராஜா தூங்கி கொடுத்தாரு. ஓய், நீ என்ன எனக்கு லெட்டர் அனுப்புற, ஆளுக்கு நான் குணமாக்கணும்னு சொல்லி தானே கடவுளா அப்படி இப்படிலாம் போட்டு அவன் துணியில தூக்கிக்கிட்டான். அப்ப எலிசா வந்து உட்காந்துட்டு கேட்கிறாரு இதெல்லாம். அப்ப அவனுடைய வேலைக்காரன் வந்து சொல்றாரு நாகமான் கிட்ட, அதாவது எலிசா திருப்பி. அப்ப எலிசா என்ன சொல்றான்? ஓ பரவாயில்ல, நீ வந்து என்னை வந்து இப்படி நினைக்கிறியா, என்னை வந்து தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ள பரவாயில்ல அப்படின்னு. அப்ப அந்த கதையை படிச்சீங்கன்னா, இது வந்து 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1-14 வீட்டில் போய் படிங்க. 1 ராஜாக்கள் 17 1-5, 2 ராஜாக்கள் 5 1-14 வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த கதையை பத்தி தெளிவா தெரியும். அப்ப இங்க என்ன சொல்ல வரணும்னா, இங்க நாமான் வந்து வெளியூருக்காங்க, அந்நிய ஜாதி, கடவுள் அறியாதவர்கள், அந்நிய கடவுள் வணங்கக்கூடியவர்கள். இந்த வீடோ இந்த மாதிரி அந்த விதவை மாதிரி இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அனுப்புறாருன்னா காரணம் என்ன? அங்கேயும் பாவங்கள் உண்டு, அங்கேயும் அந்நியர்கள் இப்படியா என்னது கல்லுகளை வணங்கி இப்படியாக விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் அவர்களுக்கும் வந்து செய்தி போய் சொல்லணும், செய்தி அங்க போகணும்ன்றதுக்காக. அது மட்டுமல்ல, இங்க இஸ்ரேல் மக்கள் இருக்காங்க இல்ல, இந்த விதவைகள், இந்த குஷ்டரோகிகள், இவர்களுக்கெல்லாம் ஒரு உணர்த்தல். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு உணர்த்தும்படியாக நாகமானை பயன்படுத்துகிறார். நாகமானுக்கு அந்த சுகத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். அப்ப அப்படி சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர் விரும்பவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க மாட்டாரு, கொடுத்திருக்கிறார் இல்லையா? நம்ம எவ்வளவு தவறு செய்யலாம், பாவம் செய்யலாம், எல்லாம் இருக்கும். ஆனாலும் மனம் திரும்ப தேவன் கூட சரீரத்தில் வரும்போது தேவன் உன் இதயத்தை பார்க்கிறார், மனுஷனுடைய இதயத்தை இல்ல, உன்னுடையது. அப்ப ஆசீர்வாதம் கண்டிப்பாக
பெருக செய்யும். எப்போ நம்ம வந்து ஆண்டோட சன்னிதானத்தில் நம்ம சரணம் அடையும் பொழுது, இங்க நாகமான் சரணம் அடையல. நாகம் வந்து திமிரு பிடிச்சிக்கிட்டு, ஓ ஏன் இங்க இல்லாத கடலா, இங்க இல்லாத தண்ணியா? அவங்க சொல்றாரு, நீ தண்ணியில போய் இறங்கி, யோர்தான்ல போய் இறங்கி நீ மூழ்கி வா, சுத்தமா போ, இங்க இல்லாத தண்ணி ஆறா இஸ்ரேல் இருக்குது அப்படின்னு அவங்க பெருமையா, அவங்க பெருமை அங்கேயும் அவனுக்கு பாருங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீ போயிட்டு யோர்தான் நதியில போயிட்டு நீ 7 தரம் குஞ்சு எழுந்துரு, சும்மா இல்லை. அப்ப இந்த வேலைக்காரங்க சொல்லுவாருங்க, நம்ப மாட்டான். அவன் போய் கடைசியில சுகம் அடைச்சிட்டான். 7 தரம். 7 என்ன தெரியுங்களா? 7 யானங்க சம்பூர்ணம், ஃபுல்னஸ், கம்ப்ளீட். 7 நாட்கள், 7 வார்த்தைகள் இல்லையா? எல்லாம் 7. அதனால தான் அந்த நாளில் கூட பாருங்க அந்த 7. சரி, அது விட்டுருங்க. ஓகே. ஆக நாகமானுக்கு இப்படியாக ஒரு சுகம் கிடைக்குது. பாருங்க, இந்த நாகமான் வந்து ஒரு கமாண்டர், ஆர்மி கமாண்டர், 6ஆம் ராஜா ஒரு கமாண்டர். அப்படியாக அவன் கீழ்ப்படைந்து, இந்த தீர்க்கதரிசி எலிசாவுடைய வார்த்தை கீழ்ப்படைந்து அவன் சொன்ன வார்த்தை பிறகு விசுவாசித்து அவன் போய் இறங்கினான். யோர்தான் நதி வந்து அப்போது சதியும் அழுக்கும் மோசம் நாத்தமா இருக்கும். ஆனா நாங்க போகும்போது குளிக்கும் போது சுத்தமா இருந்துச்சு. ஆனா அப்ப அவட very smelly. Jordan river was very smelly and muddy at those days. But yet Naaman went inside and cleaned himself. அப்ப சரீரம் வந்து அப்படி சுத்தமா சிறுப்புல போல வந்துச்சு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இவன் ஒரு கமாண்டர். இந்த கமாண்டர் பத்தி ஒரு கதையை வந்து நீங்க கூட கேட்டிருப்பீங்க. ஒரு சென்ச்சுரியன், ஒரு ராணுவ அதிகாரி வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்கு வந்து குஸ்திரம் பேரலைஸ்னா என்ன தமிழ்ல திமிர்வாதம், திமிர்வாதக்காரன் வந்து இவன் வந்து கேட்பான் இயேசு கிறிஸ்துட்ட, ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் ஒருத்தன் ரொம்ப நோயா இருக்கிறான், வந்து காப்பாத்து அப்படின்னு கேட்கறான் இல்லையா? கேட்கும் பொழுது இங்க இயேசு கிறிஸ்து உன்னுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். ஓகே, அப்ப அப்படி கெஞ்சினான் பாருங்க. அவன் ஒரு அதிகாரி, அவன் பெரிய கமாண்டர். அவன் சொல்றான், அந்த எதிரியே ஒரு வார்த்தை மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5-13 வாசிக்கும் போது அந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே நீ வீட்டுக்கு வர வேண்டாம். You don't come to my house, not necessary. Just say a word is enough. My servant will be saved. My servant will be healed. அப்படின்னு தன்னுடைய விசுவாசம், ஒரு big commander. இவன் சொல்றான், see, when I say to my servant, go, come, sit, run, take, they will obey. பாருங்க, அவன் சொல்றது, நான் என் வேலைக்காரன் போ வா, நான் வருவான், எடு செய்வான், ஓடுவான். அப்படியேப்பட்ட வேலை ஆட்களுக்குள்ள அதிகாரிக்கு நான். அப்படி இருந்தா அப்படியேப்பட்ட சூழ்நிலையில இவன் வந்து நோயாளியா இருக்கிறான். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஆண்டவர் என்னோட வேலைக்காரன் சுகமாகும். ஆனா அப்ப அவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசியை நான் கண்டதே இல்லை என்று இந்த 10-15 பார்க்கிறோம். அப்ப அவனும் ஒரு கமாண்டர் தான். அப்ப அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். இதுதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கீழ்ப்படிதல் மட்டுமல்ல, நம் வார்த்தைக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போமா? கீழ்ப்படிதல் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் வரும். கண்டிப்பாக இவர்களுக்கு எப்படி அந்த சுகமும் அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது போல நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சுகமும் அப்படி ஒரு ஆசீர்வாதம் பெருகும் என்று நீ விசுவாசித்தால் ஒழிய அது விசுவாசம். தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். See, Naaman is a sign. அவன் ஒரு அடையாளம். Naaman here is a sign to disobedient Israel. இஸ்ரேல் மக்கள் கீழ்ப்படியாத இருக்கிற இவர்களுக்கு நாகமான் ஒரு அடையாளம். ஆமாவா? அப்ப நாகமான் கீழ்ப்படிஞ்சான். அப்ப அவனுக்கு சுகம் வந்துச்சு. யாருக்கு? நாகமானுக்கு. அவனுக்கு என்ன இருந்துச்சு? உடம்புல என்ன இருந்துச்சு? குஷ்டரோகம் இருந்தது.
அவனுக்கு சுகம் வந்தது. இது அடையாளமாக இஸ்ரவேல் மக்கள் காட்டும்படியாகத்தான் நாகமான் இங்கே பயன்படுத்துகிறார். அவன் கீழ்ப்படினான். அப்ப இஸ்ரவேல் மக்கள் கீழ்ப்படியாம இருக்கிறதுனால அவருக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் எழுத போனாங்க. They lost all the opportunity. This is what the title today says, missed the opportunity. இன்றைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வாய்ப்பினை நம்ம இழந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் மீண்டும் மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு அதுக்கு நீங்கள் பாடுபட வேண்டும், அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், வார்த்தைக்குள்ளே நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அது மறுபடியும் பயன்படும். Wala macam mana pun you kalau tidak ada keyakinan dalam buku dalam Bible ini, kamu akan tidak boleh dapat rezeki daripada Tuhan. Okey, ஆக இப்படிதான் நாகமான் ஒரு அடையாளமாக காணப்பட்டார். See, Naaman received the gift of God's grace. தேவனுடைய கிருபை அவன் ஒரு வரமாக பெற்றுக்கொண்டார். வரம் பாருங்க, ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம்னா கீழ்ப்படியாம போனா என்ன ஆச்சுன்னு. இது இந்த மக்கள் ஆண்டவர் சொல்றாரு, திராட்சை தோட்டத்தை நான் நட்டேன். அதுதான் இஸ்ரேல் திராட்சை தோட்டம். இஸ்ரேல் திராட்சை தோட்டம் செந்தோசா. உங்களை பார்த்து நம்மளை பார்த்து சொல்றாரு, திராட்சை தோட்டமே உங்களை பார்த்து இன்றைக்கு நீ சரியா நல்ல கனி கொடுக்கும் என்று நான் நினைச்சேனே, ஆனா நீ கசப்பான கனி கொடுக்குறியே. நல்ல கனி கொடுக்கும் என்று நான் நினைத்தேன், ஆனா அதுவோ கசப்பான கனிகள் கொடுத்தது. வாசிமா. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எத்தனை வசனம்? 5. ரெண்டாவது வசனமா? ரெண்டாவது வசனம். ஓகே, அது நல்ல கனி கொடுக்கும் என்று நான் நினைச்சேன், ஆனா அதுவும் என்ன கொடுத்துச்சு? இந்த அதுதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், உங்களை என்னைய பார்த்து கேட்கிறார். See, I thought that you will be fruitful to me, but today you are what do you call bitterness. You are giving a bitter fruit. அப்படி கசப்பான கனி. அப்படி ஆண்டவருக்கு ஏற்றவாறு நம்ம கொடுக்காத கனிகளாக நம்ம இருக்கிறோம். நம்ம பார்க்கறதுக்கு கனியாக தான் இருக்கிறோம், நல்லா இருக்கும், அழகா குடிச்சு அழகா இருக்கும். ஆனா இந்த கனி உள்ளுக்கு எப்படி இருக்குது அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டியது. அதான் ஆண்டு சொல்றாரு, நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், இதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்றாரு. அப்படி இருந்து கூட கொட்டி கூட ஆண்டவரோட இறக்கப்படும், இன்னும் அவரை காப்பாற்றணும் என்றதுக்கு இன்னும் காப்பாற்றிட்டு தான் இருக்கிறாரு. See, God's promise that what is given to Israel is fulfilling. அவர் நிறைவேற்றி கொண்டுதான். இதேனா ஆபிரகாம் நாளிலே அவர் சொன்ன வாக்குத்தத்தம், உன்னுடைய சந்ததி நான் என்னது உடம்ப பெரிதாக்க ஆசீர்வதிப்பேன். அந்த கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் மீறாம இருக்கிறாங்க. நீ பாவம் செஞ்சாலும் சரி, நீ அழியாம நான் உன்னை காப்பாற்றி தான் தீர்வேன். ஏன்னா நான் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படி. புரியுதுங்களா? அதனால தான் சொல்றாரு அந்த கடைசியில, நான் என்ன செய்யறது, இப்படிப்பட்டவர்களுக்கு நான் என்ன செய்வேன் பாரு. 4வது வசனம் வாசிப்போம். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். நான் திராட்சை தோட்டத்துக்கு செய்யாத காரியத்தை இனி செய்யலாம். அப்படின்னா நல்லதை செய்வேன், நான் உனக்கு அநியாயமும் பண்ணுவேன். அப்படிதான் அர்த்தம். செய்யலாம். ஆசி, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். எப்பொழுது என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாசிங்க. அது வேலையை எடுத்து போடுவேன். வேலையை எடுத்து போடுவேன். சுத்தி இருக்கிற வீட்டை சுத்தி இருக்கிற வேலி, அந்த பாதுகாப்பு, அந்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் உடைப்பேன். வீட்டுக்குள்ள, சபைக்குள்ள,
சொல்லுங்க. அது மேய்ந்து போடப்படும். அது மேய்ந்து போடும். அன்னைக்கு நான் பாச பீட்டர் பேசிட்டு இருந்த வார்த்தை போட்டு மிதிக்கணும். சொல்லுங்க. அதின் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். மிதியுண்டு போகும். அப்ப வேலி என்னெல்லாம் உடைச்சு விட்டாக்கா என்ன வரும்? வேலி சுத்தி உள்ளுக்கு ஓகே இந்த வயல் வச்சிருக்கீங்க, நல்லா திராட்சை தோட்டம் எல்லாம் இருக்கு, நல்லா செடி பணம் எல்லாம் நட்டு வச்சிருக்கீங்க. வேலியெல்லாம் உடைச்சிட்டாக்கா என்ன வரும்? உள்ள ஆடு மாடு வரும். வேற யானை வரும். யானை வரும். மெதிக்கும் வானமரத்தை. அப்படியா செஞ்சிருவேன் ஆண்டவருங்க சொல்றேன். ஆக இது என்ன சொல்ல வரும்னா, இங்க ஆண்டவர் என்ன சொல்றா, மிதியாத, அதாவது மதிக்காத, கீழ்ப்படியாம போனா நான் இப்படித்தான் செய்வேன். அப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு ஞாபகப்படுத்துற வார்னிங், மழை எல்லாம் ஆக்குவேன். அங்க பாருங்க அவரு அதை பாழாக்கி விடுவேன். பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெறிஞ்சியும். பாருங்க, அது நறுக்கப்படாதனால அது அப்புறம் என்னது? முச்செடி இல்ல அது முன்னுக்கு களை கொத்தி எடுக்கப்படாமலும் அது கொத்தி எடுக்காத இல்லாதனாலும் முச்செடி உருவாக்க முச்செடி அது ஒன்று எடுக்கப்படலாம் இல்லாம இருந்தா கூட இந்த முச்செடி போட்டு விட்டு உன்னை வச்சு முறிக்கிறவன். அப்புறம் அதன் மேல் மழை பெய்யாதபடி, அது மேல மழை பெய்யாது. திடா அக்கான் அட உஜான் dan ubati மேகங்களும் கட்டளையிடுவேன் என்கிறார். மேகங்களும் கட்டளையிடுவேன், மழை பெய்யாதபடிக்கு. அவன் வாழ்க்கையில மழை பெய்யாதபடிக்குனாக்கா when there is no blessing on you, அப்ப ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார் இந்த இஸ்ரவேல் மக்கள். அதுதான் 5ல இப்படியாக சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்ப என்ன கீழ்ப்படியாக போறதுனால ஆண்டவர் இப்படி செய்வேன் ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துறார். இன்றைக்கு அதே தான் நமக்கு சொல்லுகிறது. அன்று சொன்ன வார்த்தை இன்று நமக்கு கூடிக்கொண்டே வாழ்க்கையை அது வந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வாசித்துக் கொண்டிருக்கிறோம், படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனா செயல்பாடு செய்கிறோம். சில பேர் செய்யாமல் விட்டு விடுகிறோம். ஆனால் அதுக்கு பிரிதி பலன் என்ன, அது விளைவுகள் என்ன என்பது நமக்கும் தெரியும். இங்க என்ன நடந்தது? மழை பெய்யாதபடிக்கு, அப்புறம் ஆசீர்வாதம் நம்மளுக்கு வராதபடிக்கு ஆண்டவர் செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் இரக்கத்தின் நிமித்தமாக ஆண்டவர் விட்டு கொடுக்கிறார். ஆக இங்க யூதர்கள் See, the Jews felt Jesus comparing Elijah with him. அதாவது இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ நீ எலிசாவும் எலியா பத்தி ஒப்பாக பேசுறது மட்டும் இல்லாம தேவன் எங்களுக்கு, அதாவது தேவன் கர்த்தர் யூதருக்கு என்று மற்றவர்களுக்கு அற்புதம், யூதருக்கு இல்லாம மற்றவர்களுக்கு அற்புதம் செய்தார் என்று நீ சுட்டி காட்டுற, தங்களை சுட்டி காட்டுகிற அப்படி நினைத்து தங்களை அவர் ஈர்வாக பேசுகிறார் என்று நினைத்து அவர் கொல்லப்பட்டார்கள். அதுதான் இருத்தல அந்த வசனம் பார்த்தா அவர் அங்கிருந்து மறைந்து போயிட்டார். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து இவங்க 2 பேர் பற்றி அவர் சொன்னது அவர் ஒரு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக இவர்களை ஈடுபடுத்தும்படியாக மட்டுமல்ல, அவர்கள் உணர்த்தும்படியாக இவர்கள் சொன்னது இவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள. ஓ எங்களை நீ மட்டமா பேசுற, மட்டமா ஆக்குற, நீ அந்நிய ஜாதிகளுக்கு தான் ஆசீர்வாதம், யூதருக்கு ஆசீர்வாதம் வராது என்று நீங்க நினைத்து எங்களை நீங்க மட்டமா பேச நினைக்கிற அப்படின்னு அவர் நினைச்சதுனால அவரை ஒரு கொலை செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவரோட நேரம் ஒண்ணு வரல, அதான் அவருடைய ஊழியம் பெருகிக் கொண்டே போகிறதுனால அவர் மறைந்து போனார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்ப இது இயேசுவோட நோக்கம் கருத்து என்னவென்றால், see Jesus point was that when Israel reject the God's messenger of redemption, God sent him to the Gentiles. அதுதான் நமக்கு
இஸ்ரேல் எப்போ இயேசு கிறிஸ்துவை அதாவது ஒரு தேவதூதரை தேவகுமாரனை மரித்தார்களோ நிராகரித்தார்களோ அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போனது? நமக்கு வந்தது. அந்த ஆசீர்வாதம் அந்நிய மக்களுக்காக நமக்கு வந்தது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பப்பட்டது அவர்கள் நிராகரித்ததுனால, அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால அந்த ஆசீர்வாதம் அந்நிய மக்களுக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் அந்த இஸ்ரவேல் மக்கள் விதவைகளும் இஸ்ரவேல் மக்களும் உள்ள அந்த குஷ்டரோகிகளுக்கும் அதுக்கு ஆசீர்வாதம் அந்த சுகம் போகாதபடி அந்நிய மக்களுக்கு அந்நிய ஜாதிகளுக்கு போய் சேர்ந்தது. அங்கதான் சர்வர் அந்த வீடோவும் அந்த நாகமான் குஷ்டரோகிக்கும் போய் சேர்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆக இங்க என்ன பார்க்கணும் என்றாசி, மீட்டுக்கொள்ளும் வரும் இந்த இயேசு கிறிஸ்து நேசகுமாரனை நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமக்கக்கூடியவரை இந்த இஸ்ரவேல் மக்கள் நிராகரித்தது. They rejected Jesus, Son of God, who the messenger who is going to be take our sins, redemptive act. So since they rejected, okay, God sent Jesus Christ to the Gentiles. அதுதான் through எலிசா மூலமா எலிஜா மூலமா தான் இந்த அந்நிய மக்கள் அந்நிய ஜாதிகள் நன்மை பெற்றார்கள். ஆக பிரியமான முடிவாக Israelites disobeyed God and they lost the blessings. இஸ்ரேல் மக்கள் ஆசீர்வாதத்தை எழுந்ததுக்கு காரணம் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனாலதான். Orang mereka Israelite tidak ikut arahan Tuhan. Oleh itu mereka menghilangkan restu, menghilangkan rahmat. So because of that they have lost. So இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தோம்னா நமக்கு வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தொடங்குகிறது. அப்ப அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படி நாகமான் அப்படித்தான் கீழ்ப்படிந்தான். அவன் தேவனுடைய கிருபை அவன் பெற்றான், அவனுக்கு சுகம் வந்தது. இன்று நமக்கு அப்படியாக சுகம் வேண்டும் என்றால், தேவனுக்கு அது கிருபை நமக்கு வேண்டும் என்றால், நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிவதாக இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவன் எலியா மக்களை பார்த்து அந்த விதவையை பார்த்து சொன்னான், do not fear. இன்றைக்கு எவ்வளவு மக்கள், எவ்வளவு விதவைகள் இஸ்ரேலில் இருந்த மாதிரி இன்றைய மத்தியில் விதவைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனாதைகள், வீடற்றோர், அகதிகள், இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப எலியா சொன்னது போல இன்றைக்கு நம்ம அப்படியா தான் சொல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். She believed and had faith in the word of God. அவர் நம்பி விசுவாசித்தார். Dia ada yakinan dan percaya kepada prophet Elijah. Apa dia berkata. So dia mendapat restu daripada Tuhan. So oleh itu, kita mau ada keyakinan dan percaya kepada Tuhan. Apa we must believe and have faith in the word of God. மூன்றாவதாக அடுத்ததாக நாம் தேவனுடைய திராட்சை தோட்டம். இன்று செந்தோசா திருச்சபை ஒரு திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டத்திலே பலவிதமான பயிர்கள் உண்டு. இந்த பயிர்கள் செழிப்பாக வளர்ந்து செழிப்பாக கனி கொடுக்குமா? அதுக்கு நீர் பாய்ச்சி அதுக்கு உரம் போடுவது தேவ மனுஷனாக உங்க பாஸ்டர் சொல்ற வார்த்தை. அதுக்கு நீங்க கீழ்ப்படிவர்களாக இருந்து நீ விசுவாசித்தா திருச்சபை வளர்வது மட்டுமல்ல, நீங்களும் நானும் குடும்பமும் தானாக வளர்ச்சி அடையும். தானாக வளர்ச்சி அடைவது தேவனுடைய அனுகிரகம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கட்டளை சொன்ன பிரகாரம் செய்வார். He promised the Israelites that he will save. அதே சொன்ன வாக்குத்தத்தம் இஸ்ரவேலை காப்பாற்றுவேன் சொன்ன இயேசு கிறிஸ்து ஆண்டவராக கர்த்தர் இன்று நமக்கும் இந்த செந்தோசா மக்களுக்கும் திருச்சபையாக எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லும் வார்த்தை அதுதான். கண்டிப்பாக ஆசீர்வதிப்பீர். ஆக பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவர்களாக இருப்போமானால் நல்ல கனி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறார். அதுதான் ஏசாயா 5 வாசிக்கிறோம். நல்ல கனி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறார். So now he is expecting from you, be fruitful to the church, to your family and the
to God. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இதயங்களில் சிந்தனைகளும் கிறிஸ்துவுக்கு காப்பதாக. ஆமென்.